வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் எடுத்துக்காட்டு 3.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது யூனிட் ஃபுல்லும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 3.1 பின்வரும் கோவைகளில் மாறி உறுப்புகள் மற்றும் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? இதில் ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கணக்குன்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இந்த 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கணக்கோட மாறி உறுப்புகளின் எண்ணிக்கை இது 3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வரிசை எண் 1 2 3 4ன்னு போட்டாச்சு. இப்போ கோவைகள் என்னென்ன கோவை கொடுத்துருக்காங்கன்னு அதை எடுத்து எழுதணும். கோவைகள்னால் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா? 12 - x 7 + 2y 29 + 3x + 5y அடுத்து 3x - 5 + 7z. ஓகே, இப்போ இந்த 4த்தையும் எழுதியாச்சு. கோவை இதோட மாறி என்னன்னு கண்டுபிடிக்கணும். மாறிகள்னால் என்னென்னா நம்பர்ஸ் இல்லாமல் x y z இந்த மாதிரி உள்ளது எல்லாமே மாறி. ஓகேவா? அப்போ இதில் என்னது மாறினா x y, இதில் x, y, இதில் x, z இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்பர்ஸ் மாறாது. அதனால் இது மாறிகள். உறுப்புகள் என்னன்னு பார்க்கணும். உறுப்புகள் என்னென்ன, எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம உறுப்புகள் என்னென்ன உறுப்பு இருக்குது? 12 - x. ஓகேவா? இப்போ 12, -x இதில் பாருங்கள் 7, 2y 2 உறுப்பு இருக்குது. இதுலேயும் 7, 2y. அடுத்து பாருங்கள் 29, 3x + 5y 29 3x 5y. ஓகேவா? அடுத்து 3x 5 - 5 7z. ஓகேவா? இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதுதான் அதோட எண்ணிக்கையை இதில் போடணும். உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது பாருங்கள். இந்த உறுப்புகளில் பாருங்கள் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 1 2 அப்போ இங்கே 2ன்னு போடணும். இதிலே 2 இருக்குது, இங்கேயும் 2 போடுவோம். இப்போ இதில் எத்தனை இருக்குது? 3. இப்போ இதில் எத்தனை இருக்குது? 3. ஓகேவா? உறுப்புகளின் எண்ணிக்கையும் எழுதியாச்சு. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.